அந்த நாயகன் படத்தில் வந்துங்க 30 வயசில் 60 வயசாக நடித்தார். இந்த படத்தில் 70 வயசில் 30 வயசாக நடிக்கிறாரு. படம் அருமையாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் சூப்பர், எல்லாம் நல்லா இருக்கு. சத்யன் நாயகன் இதெல்லாம் பார்த்ததுக்கு திரும்ப அந்த பழையதை ஞாபகப்படுத்தி படம் அம்சமாக இருக்குது. இவர் வேஸ்ட்டுன்னு விஜயெல்லாம் இழுக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியாது, விஜயையும் கமலஹாசனையும் ஒத்து போய் தயவு செய்து. இவர் இருக்க டாப் வேற, அவர் வேற. சுத்தமான அரசியல் எங்க அரசியல் தான். அவர் டிவிக்குன்ற டிவி தான் விற்கணும், அவர் டிவி விற்க போகணும், வேற வழி இல்லை. தலைவரை விஜய் வந்து தனிச்சு வர சொல்லுங்க பாப்பா. நீ எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா படம்? நல்லா இருக்குண்ணே, படம் நல்லா இருக்கு. சிம்பு வெயிட்லாம் சூப்பராக இருக்கு, வெயிட்லாம் நல்லா இருக்கு. அருமையான படம், சூப்பர். இதுக்கு மேல படம் எடுக்க எவனால முடியாது. இன்னைக்கு எதிர்பார்க்க யூத்தோட இது மேஸ் படம் சூப்பர். படம் சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு, தரமா இருக்கு. தலைவர் நல்லா நடிச்சிருக்காரு. நாயகன் படத்தில் வந்துங்க 30 வயசுல 60 வயசா நடிச்சாரு. இந்த படத்தில் 70 வயசுல 30 வயசா நடிக்கிறாரு. ஓப்பனிங் சீன்லலாம் 30 வயசு மாதிரி வருவார். எல்லாமே நல்லா இருக்கு. கொடுத்த கதாபாத்திரம் அனைத்தும் சிறப்பு. படம் செம ஹிட். நல்லா இருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறம் நிறைய மிரட்டி இருக்காரு. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உண்மைக்கே பக்காவா சொல்றேன். எல்லா டெக்னீஷியனும் மியூசிக்ல இருந்து டைரக்டர்ல இருந்து நடிப்புல இருந்து எல்லாமே அக்யூரேட் சூப்பர். படம் நொறுக்கி விட்டாங்க. அதான் சொல்ல எல்லாமே தமிழ் சினிமாக்கு இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி கமலும் மணிரத்னமும் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு படம் பண்ண முடியாது யாரும். அதான் உலக தலைவர் சூப்பர், வேற லெவல் படம். சூப்பரா இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, அதிகமா இருக்கு, எதிர்பார்த்ததோட அதிகமா இருக்கு. அவர் துணிச்சல் ரொம்ப சூப்பர். நடிப்பு அபாரமாக இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. என்னைக்கும் அவர் வந்து விண்வெளி நாயகன் தான். கமலஹாசன் வந்து இந்த உலகத்தில் அழிக்க முடியாத ஒரு சக்தி, மாபெரும் சக்தி. அடுத்து வந்து உலக நாயகன் வந்து ஆஸ்கர் நாயகன் வந்து நாயகன். படம் அருமையாக இருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்கு. ராஜபதி கே மாரியப்பன் சார் செம ஆக்ஷன் படம் சார், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, வித்தியாசமாக இருக்கு, டோட்டலாக வித்தியாசமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் சூப்பர், எல்லாம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். சார் பாட்டு அவ்வளோலாம் ஃபுல்லாக ஸ்லோ சாங்ஸ் எந்த பாட்டும் கிடையாது, சும்மா பிட் சாங்ஸ் மட்டும் வருது. ஆனால் நல்லா இருக்கு படம், பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் ஃபுல்லி ஆக்ஷன் தான். மிரட்டிட்டாங்க தலைவர் படம். அதாவது சத்யன் நாயகன் இதெல்லாம் பார்த்ததுக்கு திரும்ப அந்த பழையதை ஞாபகப்படுத்தி படம் அம்சமா இருக்குது. உலகம் முழுவதும் சிறப்பாக படம் ஓடி இருக்குன்றது தாராளமா பார்க்கலாம். அதான் சரி, கிட்டத்தட்ட நாயகனை ஞாபகப்படுத்துற மாதிரி சிறப்பான படம். குடும்பத்தோட தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம். ட்ரெய்லர் வந்து ஆக்ஷனாக போட்டாங்க. இப்போ குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். மணிரத்னமும் சாரும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே குடும்பத்தோடு பார்க்கணும். மனசில் நின்ட்டாருண்ணே எப்பயுமே. அதான் எம்பி நடிக்க சொல்லாமாண்ணே அவன்கிட்ட. சிவாஜிக்கு அப்புறம் அவர் தானே நடிப்புல. அதெல்லாம் வாட்ஸ்அப் போற வேட்டுனே. அது இவர் நிக்கிறவரு, நின்று பேசுறவருன்னு. என்ன நின்று பேச நல்லா பேசுவாருண்ணே. இவர் வேஸ்ட்டுன்னு விஜயெல்லாம் இழுக்கக்கூடாதுண்ணே. உங்களுக்கு தெரியாது,
விஜய்க்கும் கமலஹாசனுக்கும் ஒத்து போய் தயவு செய்து இவர் இருக்க டாப் வேற அவர் வேற. அவர் நேரடி உலக அரசியல் உலக நாயகன். இவரையும் அவரையும் கன்ஃபார்ம் பண்ணாங்க தயவு செய்து. கமலா தலைவர் நம்ம வரையும் இப்போ வந்து பொடியும் சேர்க்காதீங்க தயவு செய்து. ஒரு நிமிஷம் நல்லா இருக்கு தலைவர் படம். 30 வருஷம் அப்புறம் நல்ல படம், சூப்பரா இருக்கு. விக்ரமுக்கு அப்புறம் இந்த படம் நல்லா இருக்கு. ஒன்றும் பேசுறாங்க, சூப்பரா இருக்கு. இந்த விசில் தெரியும், இந்த விசில் இருக்கு, இந்த விசில் தெரியும், சூப்பரா இருக்கு. கமலஹாசன் அரசியல் இருக்காரு, விஜய் இருக்காரு, எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு கமலஹாசன் தாங்க, எங்களுக்கு கமலஹாசன் தாங்க. அவர் தான் சுத்தமான அரசியல். எங்க அரசியல் தான் சுத்தமான அரசியல். எங்க அரசியல் என்ன கேட்குறாங்கன்னா, இளைய தலைமுறை கேட்குறாங்க. இளைய தலைமுறையை நல்லா கேட்டுங்க. எங்கள் தலைவர் வந்து எல்லா பேரையும் வளர தான் பார்ப்பாரு, சரிங்களா? அது அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி. அரசியல் வந்திருக்காரு கமலஹாசன். அவர் நாங்கள் பெருசாகவே நினைக்கல. நாங்கள் வந்து பெருசாகவே அவர் நினைக்கவே கிடையாது. அவரை வந்து பேசக்கூடாது. அவருக்கு வாழ்த்துக்கள், அவ்வளோதான். அவர் நாங்கள் எங்களோட எதிர்ப்பு வந்து மோடி, அதுக்கடுத்து பெரிய கட்சி யாரோ அதைத்தான். நாங்கள் விஜயெல்லாம் அவரை வந்து பெருசாக கட்சியாக நினைக்கலாம். அவர் டிவிக்குன்ற டீ தான் விற்கணும். அவர் டீ விற்க போகணும், வேற வழி இல்லை. அவ்வளோ ஆனால் இப்போ அவருக்கும் கூட்டம் வருது இல்லை? இப்போ நிறைய யாருக்கு கூட்டம் எல்லாத்தையும் வரதான் செய்யும். கூட்டம் எல்லாத்தையும் வரதான் செய்யும். கூட்டம் வர ஜெயிக்க முடியாது. கமலஹாசன் தனிமை ரெண்டு இன்னைக்கு கர்நாடகத்தை எழுத்தாருன்னா எதுக்கு எழுத்தாரு? கமலஹாசன் எதுக்கு எழுத்தாரு? இன்னைக்கு தனிச்சை ரெண்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டாரு. அவர் தான் மனுஷன். ரஜினி கூட காலை கும்பிட்டு விழுந்து பரிசு பண்ணி கும்பிட்டு வந்தாப்புல. ஆனால் கமலஹாசன் வந்து அப்படி கிடையாது. அவங்க கமலஹாசன் மாவீர். கமலஹாசன் வந்து மாவீர். தமிழை வந்து தமிழ். ஆனால் ரஜினி அப்படி கிடையாது. அவன் பண்ணிட்டாப்புல. அது நமக்கு தேவையில்லை. இல்லை அவர் நமக்கு தேவை. அவர் சம்பாதிக்க பார்க்குறாப்புல. அது கமலஹாசன் அப்படி கிடையாது. அது பரவாயில்ல தலைவர். விஜயகாந்த் மாதிரி யாரும் வர முடியாது. விஜயகாந்த் மாதிரி அவர் இருக்காப்ல. விஜயகாந்த் எப்படி அனந்தம் போட்டு இருக்காப்ல. விஜய் என்ன பண்ணிருக்காப்ல. இதே விஜய் வந்து தலைவரை விஜய் வந்து தனிச்சு வர சொல்லுங்க பாப்பா.